ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டை வந்து அரைனும் நம்ம பைத்தனில் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லிஸ்ட் டிக்ளரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கணும். வேரியபிள் நேம் வந்து இப்போது லிஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு 1 2 3 இது வந்து ஒரு லிஸ்ட் வித் இன்டீஜர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைனா இதுக்கு வந்து லிஸ்ட் இன்டீஜர் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுக்கலாம். லிஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு இங்கே வந்து ஏ பி சி இப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ லிஸ்ட் ஃப்ளோட் எக்ஸாம்பிள் அப்படின்னு 1.9 2.4 4.5 இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே டேட்டா டைப்பில் தான் டிஃபைன் பண்ண முடியும். பட் பைத்தனில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்லேயும் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் மிக்ஸ்ட் டேட்டா டைப் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இன்டீஜர், ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு ஃப்ளோட் இப்படியும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதுதான் லிஸ்ட் டிக்ளரேஷன் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். லென்த்னா என்னென்னா இங்கே எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு. இப்போ இந்த இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ லென்த் எப்படி கண்டுபிடிப்போன்னா லிஸ்ட் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப்னு கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் கிடச்சிரும். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா லென்த் வந்து 3ன்னு வரும். ஸோ இப்படி தான் லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து வந்து ஆக்சஸ் லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ எனக்கு வேணும்னா நான் எப்படி கொடுப்பேன்னா லிஸ்ட் அந்த வேரியபிள் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஹெலோன்னு பிரிண்ட் ஆகும். இதுவே நான் 0th இண்டெக்ஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் கோஸ் டில் லென்த் -1, அதாவது 0 1 2 லென்த் வந்து இங்கே 3. ஸோ 0 1 2 அது வரைக்கும் இண்டெக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு லிஸ்ட்டை இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ ஏர்லியர் லெசன்ஸில் நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ணோம். அதே ஆப்ரேஷன் இங்கேயும் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் மிக்ஸ்ட் டேட்டா எக்ஸாம்பிள் இங்கே வந்து 0:1 இல்லை 0:2ன்னு கொடுத்தோன்னா 0:2 அதாவது ஸ்டார்ட் ரேஞ்ச் வந்து 0, 2 வந்து எண்ட் ரேஞ்ச். ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் இதை பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணோன்னா 1ம் ஹெலோன்னு பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங்குக்கு எப்படி ஸ்லைசிங் பர்ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி தான் அரேக்கும் ஸ்லைசிங் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம லிஸ்ட்டோட ஐட்டம்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து ஆடிங் லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ ஆட் லிஸ்ட் ஐட்டம்ஸ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். இதில் வந்து நான் இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டில் ஆட் பண்ணணுன்னா டாட் அப்பெண்ட் ஆஃப். இப்போ இதில் வந்து ஒரு இன்டீஜர், ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு ஃப்ளோட் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே ஒரு நான் பூலியன் வேல்யூ போடுறேன், ஃபால்ஸ் அப்படின்னு அப்பெண்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா லிஸ்ட் டேட்டா எக்ஸாம்பிள் அப்படின்னு பண்ணோன்னா இப்போ 1 ஹெலோ 1.3 ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் வந்து கடைசியில் அப்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல நடுவில் ஏதாவது இன்சர்ட் பண்ணணுன்னா இப்போ நம்ம வந்து அப்பெண்ட் வந்து எல்லா டைமும் லாஸ்ட்டில் தான் வேல்யூ ஆட் ஆகும். இப்போ எனக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணணுன்னா எப்படி பண்ணணுன்னா லிஸ்ட் அந்த வேரியபிள் நேம் டாட் இன்சர்ட் கொடுத்துட்டு இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அங்கே என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணுறீங்களோ அது கொடுக்கணும். இது வந்து இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணுறோம், என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். லிஸ்ட் மிக்ஸ் டேட்டா எக்ஸாம்பிளை பிரிண்ட் பண்ணுறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 1 ட்ரூ, ஹலோ, 1.3 ஃபால்ஸ். இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இந்த ட்ரூனுங்கிற வேல்யூ ஆட் பண்ணிடுச்சு. ஸோ மீதி இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஒரு இண்டெக்ஸ் மூவ் ஆகி வேறு வேறு வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ முதல்ல ஹலோ தான் இண்டெக்ஸ் 1ஆக இருந்துச்சு. இப்போ 1ல் வந்து ட்ரூ ஆட் பண்ணதுனால ஹலோ வந்து 2ஆகவும் 1.3 வந்து 3ஆகவும் ஃபால்ஸ் வந்து 4th இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்சிங் த லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ சேஞ்ச் லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ நான் வந்து இந்த ஹலோவை வந்து வேர்ல்டுன்னு மாற்றணும். அதாவது 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற இந்த ஹலோவை வந்து நான் வேர்ல்டுன்னு மாற்ற போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணணுன்னா இந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அந்த இண்டெக்ஸில் வந்து புது வேல்யூ நான் அதாவது ஆட் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த செகண்ட் இண்டெக்ஸ் ஹலோவில் இருக்க வேல்யூவை நான் வந்து இப்போ வேர்ல்டுன்னு மாற்ற போகிறோம். ஸோ 2 வந்து வேர்ல்டுன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா இந்த அரே வந்து 1 ட்ரூ, ஹலோக்கு பதிலாக வேர்ல்டுன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. மீதியெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு எலிமெண்ட் ஆஃப் த அரேவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து வந்து ரிமூவிங் லிஸ்ட் ஐட்டம்ஸ். ரிமூவ் லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ 2 வகையாக ரிமூவ் பண்ணலாம். ஒன்று வந்து லிஸ்ட் மிக்ஸ் டேட்டா எக்ஸாம்பிள் டாட் ரிமூவ் கொடுத்து அந்த வேல்யூ இப்போ நீங்கள் இதை டைப் பண்ணும் போதே உங்களுக்கு அங்கே என்னன்ட்டு காமிச்சிரும், இங்கே என்ன பாஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரிமூவ்க்கு வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணணும். வேல்யூனா நான் லெட்ஸே இந்த வேர்ல்டை நான் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து டாட் ரிமூவ் ஆஃப் வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். வேர்ல்டுன்னு கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்டு ரிமூவ் ஆயிரும். ஸோ வேர்ல்டு ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் அதோட ஒரு இண்டெக்ஸ் லெஃப்ட் சைடு வந்துடும், அதாவது ஒரு இண்டெக்ஸ் கம்மியாக வந்துடும். ஸோ முதல்ல இது வந்து 0, 1, 2, 3ல் இருந்தது, இப்போது 0, 1, 2க்கு மூவ் ஆயிரும். ஸோ இண்டெக்ஸ் எப்படி மாறுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இல்லை எனக்கு வந்து அந்த இண்டெக்ஸில் ரிமூவ் பண்ணணும், இப்போ இது வந்து வேல்யூ வச்சு ரிமூவ் பண்ணுறது, எனக்கு அந்த இண்டெக்ஸில் இருக்க என்ன வேல்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணணுன்னா இப்போது நான் டாட் பாப் ஆஃப், இப்போது உங்களுக்கு சின்டாக்ஸ் அடிக்கும் போதே தெரிஞ்சிடும், பாப் ஆஃப் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் கொடுத்தோன்னா இப்போது லெட்ஸே 1 இண்டெக்ஸ் 1ல் நான் ரிமூவ் பண்ணுறேன்னா 1ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 1, 1.3 ஃபால்ஸ், இந்த ட்ரூனுங்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இப்போது கரண்ட் அரேயோட வேல்யூஸ். ஸோ இப்படி தான் ஒரு அரேயில் வேல்யூஸை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இதே எக்ஸாம்பிளில் இன்னொரு விஷயம் காட்டுறேன். இப்போ வந்து வேர்ல்டு இல்லை, ஆல்ரெடி நம்ம வேர்ல்டை ரிமூவ் பண்ணிட்டோம், இதுதான் லேட்டஸ்ட் அரே வேல்யூஸ். இப்போ திரும்ப நான் வேர்ல்டு ரிமூவ் பண்ணேன்னா என்ன ஆகும்னா எரர் அடிக்கும். ஏன்னா அங்கே வேர்ல்டு இல்லை, வேர்ல்டு இல்லாத வேர்ல்டை நம்ம இந்த அரேயில் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சோன்னா அது எரர் அடிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ட்ரை கேட்ச் இல்லை ட்ரை எக்ஸப்ட் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு இந்த அந்த வேல்யூ இல்லைன்னா என்ன எரர் அடிக்காமல் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு உங்கள் கோடில் நீங்கள் கண்டிஷன் போடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்படி கூட போகலாம், ட்ரை இங்கே வந்து except exception as e print str of e அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து கோடு வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் கோடு இப்படி தான் இருக்குது, ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் இல்லாமல் இருக்குது. அப்போ நான் அடுத்து பிரிண்ட் பண்ண போகிறேன்னா இது பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல எரர் வருது உங்களுக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஹேஷ்டேக்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த பிரிண்ட் லைனில் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துலையே உங்களுக்கு எரர் வந்துருச்சு, ஏன்னா வேர்ல்டு இல்லைன்ட்டு. ஸோ அடுத்த லைன் போகாது கோடு. ஸோ நீங்கள் வந்து இந்த லைன் ஹேண்டில் பண்ணணுன்னா ஒரு வேளை உங்களுக்கு அந்த வேல்யூ இல்லைன்னா ட்ரை போட்டுட்டு இங்கே எக்ஸப்டில் கேட்ச் பண்ணிக்கலாம், print str of e
அப்படின்னு கொடுத்து இதில் வந்து ட்ரையில் எரர் அடித்தாலும் நெக்ஸ்ட் லைன் போகும். அதாவது நம்ம இதை வந்து இந்த எக்ஸெப்ஷனை கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எரர் வருது, ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியும் எரர் வருது, பட் இருந்தாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணதுனால அடுத்த லைன் போகும். ஸோ உங்கள் கோடில் பிரச்சனை இருக்காது. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ட்ரை எக்ஸெப்ட் ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து ரிமூவ் லிஸ்ட் ஐட்டம்ஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து சார்ட்டிங் த லிஸ்ட். ஸோ ஒரு சார்ட்டிங் த லிஸ்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். வேல்யூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு 4 1 3 5 2 இந்த லிஸ்ட்டை நம்ம சார்ட் பண்ணோம். இதை சார்ட் பண்ணனா என்ன வரும்? 1 2 3 4 5ன்னு வரும். இது எப்படி சார்ட் பண்ணுறதுனா வேல்யூ லிஸ்ட் டாட் சார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போது பிரிண்ட் வேல்யூ லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்படி தான் நம்ம சார்ட் பண்ணணும். இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. நான் டிசெண்டிங் ஆர்டர் வேணும்னா ரிவர்ஸ்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ட்ரூன்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தா இது டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். 5 4 3 2 1. ஸோ இப்படி தான் ஒரு அரேவை நம்ம சார்ட் பண்ண முடியும். ஆர் லிஸ்ட்டை சார்ட் பண்ணுறது இப்படி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காப்பி லிஸ்ட். காப்பி லிஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரிஜினல் அரேன்னு வச்சுப்போம். ஒரிஜினல் லிஸ்ட் 1 2 3. அடுத்து வந்து டூப்ளிகேட் லிஸ்ட்டு. நீங்கள் நினைக்கலாம் இப்படி டூப்ளிகேட் லிஸ்ட்டு வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டுன்னு வச்சா இது காப்பி ஆகிடுச்சுன்னு. பட் இதில் என்ன பிரச்சனை வரும்னா ஒரிஜினல் லிஸ்ட்டில் நான் இண்டெக்ஸ் 1ல் 8ன்னு மாற்றுறேன்னா இது என்ன ஆகும்னா டூப்ளிகேட், அதாவது ஒரிஜினல் லிஸ்ட்டையும் டூப்ளிகேட் லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் என்ன ஆகும்னா. ஸோ ஒரிஜினல் லிஸ்ட்டில் மாற்றினது டூப்ளிகேட் லிஸ்ட்லேயும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்படி அசைன் பண்ணால் டூப்ளிகேட் லிஸ்ட் வந்து ஒரு தனி லிஸ்ட்டாக இருக்காது, இதோட ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது வேல்யூ மாற்றினீங்கன்னா இந்த டூப்ளிகேட் லிஸ்ட்லேயும் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி பண்ணாமல் இருக்க நம்ம எப்படி காப்பி பண்ணோன்னா டூப்ளிகேட் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் லிஸ்ட் டாட் காப்பி ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 9ன்னு மாற்றுறேன். இப்போ வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டையும் டூப்ளிகேட் லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் லிஸ்ட் வேல்யூ 193 அண்ட் டூப்ளிகேட் லிஸ்ட் வேல்யூ 183 தான். அதாவது ப்ரீவியஸ் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன காப்பியில் பண்ணமோ அந்த வேல்யூ தான் இருக்கும். ஸோ 183ன்னு இருக்கும். ஸோ 183 ஏன் வருதுன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ஒரிஜினல் லிஸ்ட் வேல்யூ 1 2 3. ஒரிஜினல் லிஸ்ட்டை டூப்ளிகேட் லிஸ்ட் வந்து ஒரிஜினல் லிஸ்ட்லேருந்து காப்பி ஆகுது. இப்போ ஒரிஜினல் லிஸ்ட்டோட வேல்யூ வந்து 1ல் இருக்க வேல்யூ 1ல் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை வந்து நம்ம 9 சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா 193 தான் ஒரிஜினல் லிஸ்ட்டோட வேல்யூ. டூப்ளிகேட் லிஸ்ட் வேல்யூ 1 2 3, அதாவது ஒரிஜினலாக என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ தான் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு லிஸ்ட்டை காப்பி பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட்டோட மெத்தட்ஸ். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் அரே எடுத்துப்போம். சாம்பிள் லிஸ்ட்டுன்னு 1 2 3. இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா சாம்பிள் லிஸ்ட் டாட்ன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்லேயும் படிச்சிருப்போம். ஸ்ட்ரிங் டாட்ன்னு கொடுத்தா உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி அவைலபிள்னு லிஸ்ட் ஆகணும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே வந்து சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். அப்பெண்ட் பார்த்தோம், அது ஒரு ஃபங்க்ஷன். இன்சர்ட் பார்த்துருக்கோம், அது ஒரு ஃபங்க்ஷன். டாட் ரிமூவ் பார்த்தோம், அது ஒரு ஃபங்க்ஷன். பாப் பார்த்துருக்கோம், அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் தான் லிஸ்ட்டோட மெத்தட்ஸ். அது இல்லாமல் இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இங்கே இருக்கும். எக்ஸ்டெண்டுன்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்டெண்ட் வந்து என்னென்னா இப்போது 2 லிஸ்ட் இருக்குது. ஒரு வேளை சாம்பிள் லிஸ்ட் 1 இது சாம்பிள் லிஸ்ட், இது சாம்பிள் லிஸ்ட் 2ன்னு வச்சுருக்கேன். இதில் வந்து 3 4 5. இப்போ 1 2 3, இங்கே 3 4 5. இப்போ நான் சாம்பிள் லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் சாம்பிள் லிஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். சாம்பிள் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணேன்னா
அதாவது 1 2 3 4 5ன்னு ஜாயின் பண்ணிடும். அதாவது 1 2 3க்கு அப்புறம் இந்த லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஜாயின் பண்ணிக்கும், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு லிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறதும் இப்படி தான் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஜாயின் லிஸ்ட் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டோம். காப்பி லிஸ்ட்டுக்கு அப்புறம் ஜாயின் லிஸ்ட் இருந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் ஜாயின் லிஸ்ட்டுன்னே காட்டுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் மெத்தட்ஸ்க்கு பதிலாக ஜாயின் லிஸ்ட் ஒரு ரெண்டு வகையாக நம்ம ஜாயின் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் ஆகும், இன்னொன்று வந்து சாம்பிள் லிஸ்ட். இப்போ வந்து இது ஒரு எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது ஒரு மெத்தட். இல்லை சாம்பிள் லிஸ்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் லிஸ்ட் 2. இல்லை ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டுனா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சாம்பிள் லிஸ்ட் 2 கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா சாம்பிள் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் லிஸ்ட் ப்ளஸ் சாம்பிள் லிஸ்ட் 2. இதை இப்படியும் எழுதலாம். அதை தான் நம்ம ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறோம். இப்போ நான் சாம்பிள் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்னா அதே மாதிரி 1 2 3 3 4 5, அதாவது 1 2 3 3 4 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணும், அதாவது ரெண்டு லிஸ்ட்டையும் ஜாயின் பண்ணும். ஸோ இதுதான் ஜாயின் லிஸ்ட். இப்போது நம்ம வந்து லிஸ்ட் மெத்தட்ஸ் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஜாயின் அதாவது எக்ஸ்டெண்ட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, மீதி பாப்பு, இன்சர்ட்டு, ரிமூவ், அப்பெண்டு இதெல்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி வேறு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்கும். நமக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு லாஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி காட்டுறேன், ரிவர்ஸுங்கிறது. இப்போது நான் டாட் ரிவர்ஸ் கொடுத்துட்டேன்னா, இப்போது பிரிண்ட் சாம்பிள் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் சாம்பிள் லிஸ்ட். அதாவது சாம்பிள் லிஸ்ட்டோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 1 2 3 3 4 5 இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. இப்போ நான் டாட் ரிவர்ஸ் கொடுத்தேன்னா 5 4 3 3 2 1ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இது இன்னொரு வகையாகவும் ரிவர்ஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம ஸ்ட்ரிங்கில் படிச்சிருக்கோம். இது ஒரு ஒன் டைப் ஆஃப் ரிவர்ஸ், அதாவது அவங்களே ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நான் எனக்கு இதை இன்னொரு வகையாகவும் ரிவர்ஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா பிரிண்ட் சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் ::-1 இது நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் படிச்சிருக்கோம். அதே மாதிரி அரேக்கும் அப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணால் உங்களுக்கு சேம் 5 4 3 3 2 1 அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் லிஸ்ட் மெத்தட்ஸ். ஸோ இதோட சாப்டர் க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.